பாரு, இந்த மயில்சாமி கவுண்டருக்கு பவுஸ் இருக்கு, மான ரோஷம் இருக்கு. ஒரு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு பேச வந்தா யாரோ தேவி தெரியல பேச விட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டியே. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க தெரிஞ்சுக்க. இத பாருங்க, இது பஸ் ஸ்டாப். அத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் கேட்கட்டும் இப்படி கஷ்டப்பட்டு கத்தி பேசுறேன். அப்பவாவது ஒரு ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் மத்தவங்க தெரியட்டும். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு இது போச்சுன்னு போய்கிட்டே இருக்க. எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு சொல்லாம உன்னை விடவே மாட்டேன். என் பேர் மயில்சாமி. அந்த பொண்ணு ஏன் வம்பு பண்ற? ஓஹோ, மத்தியஸ்தம் பண்றீங்களா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, நேரா வீட்டுக்கு வந்து அவன் கால் பண்ணி சொல்லுங்க. போயா பஸ் வந்துச்சு, அந்த பேசி வீட்டுக்கு வாடகை கொடுத்து படுற அவசியம் எனக்கு தான் தெரியும். என்னைய முறைக்கிற? என்ன உருப்படாது உருப்படாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாடு உருப்படாது. ஹவுஸ் ஓனர் ஒழிச்சுக்கிறதுக்காகவே இந்த பில்டிங் லீசஸ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒழிக்காம விட மாட்டாங்க, ஒழிக்காம விடவே மாட்டாங்க. நீ அங்க ஒண்ணும் பேசாம வந்தது சரியில்லை. 4 பேத்துக்கு முன்னாடி கண்ணா பின்னாடி திட்டி இருக்கணும். சேச்சே, அந்த ஆள் மாதிரியே நாமளும் மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா எப்படி? அப்ப அவனுக்கு பயந்து வீட்டை காலி பண்ண போறியா? அது எப்படி? 9 வருஷமா நாங்க குடியிருக்கிற வீடு திடீர்னு காலி பண்ணி கொடுக்க முடியுமா? காலி பண்ண வேண்டான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. கரெக்ட், நானும் அதே தான் சொல்றேன். என்ன வேணும்? அந்த பொண்ணு வேணும். What do you mean? அடையா சார், அந்த பொண்ணோட ஹவுஸ் ஓனர்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஆபீஸ் டைம்ல அதெல்லாம் முடியாது. எது ஆபீஸ் டைம்ல பேச முடியாதா? ஹை கோர்ட்லயே ஆபீஸ் டைம்ல பேசறவனா? யோ, என்ன சத்தங்க? இப்ப நீ தான் சத்தம் போற. ஆஞ்சன் செவனி வீங்க போயா. ஏமா, இந்த வேகாத வெயில்ல காலையில இருந்து தெருவா நாய் மாதிரி அலைஞ்சு ஆபீஸ் கண்டுபிடிக்கிறேன். நீ சௌரியமா பேரகடையில உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு இருக்கியா? முதல்ல நல்லா வெளிய போய் சொல்லியா. டாய் இந்த நேமத்தாமலை மைத்ரை கொண்டு வெளியேத்துறீங்க. டாய் உங்க எல்லாரையும் கூள்ள தண்டா, உங்க எல்லாரையும் கூள்ள தண்டா. விட மாட்டேன்டா. ஏய் பொண்ணு, அடியால வச்ச வெளிய போற. நீ கொழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். வெளிவா பேசிக்கிறேன். கொடை வந்துருச்சு. கொடை செருப்பு. டேய் குறா. டேய் உங்க எல்லாரையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறடா. விட மாட்டேன்டா. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறடா. பாருமா, நீ திருப்பி எத்தனை தடவை யோசனை பண்ணாலும் நாம நடந்துகிட்டு தாம தப்பு. என்ன சொல்ற? ஆமாமா, வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டை கேட்டா காலி பண்ணி கொடுக்க வேண்டியதானே நம்ம வேலை. அது சரி, காலையில அந்த ஆளு வழியிலயும் ஆபீஸ்லயும் எவ்வளவு கேவலமா என்கிட்ட நடந்துகிட்டாரு தெரியுமா? வீடு கிடைக்கலைங்கிற ஆத்திரத்துல அவன் அப்படித்தான் நடந்துக்குவான். சரிம்மா, என்ன விட. இந்த வீட்டை விட்டு போறதுக்கு உனக்கு இஷ்டமா? அப்படியே போறதா இருந்தா கூட உடனே வீடு கிடைக்கணும்ல. அப்புறம் நான் அந்த ஏமாத்திட்டு வந்துட்டேன். இங்கதான் இருக்கியா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு வந்து கனவு காணாத. பஸ் ஸ்டாப்ல வந்து தொல்லை கொடுத்தா, ஆபீஸ்ல வந்து தொல்லை கொடுத்தேன்னா இங்கேயுமா? முடிவா சொல்றேன், நாங்க வீட்டை காலி பண்ண முடியாது. முடியாதா? இது உங்க தாத்தா சொத்து நினைச்சியா? எங்க அப்பா ஆட்சி ஆபீஸ்ல ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச சொத்து. முருகா மேடம், என்ன ப்ராப்ளம்? யோ, ஒரு பொம்பளை கத்துறோம்னா ப்ராப்ளம் கேட்க வந்துட்டியே. ஒரு ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளத்தை பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? யோ மிஸ்டர், பஸ்ல என்ன கரெக்ட்டா பண்ற? எனக்கு அந்த பொண்ணு கூட தனிப்பட்ட பிரச்சனை. பஸ்ஸுக்குள்ள என்னையா தகராறு? இந்த ஆளு என்ன சும்மா தொல்லை பண்றாருங்க. யோ கண்டக்டர், வண்டியை நிறுத்து. இந்த பொறுக்கி பையில என்னன்னு கவனிச்சறேன். டேய் யாரா?
ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம ரவுடி பசங்க. அட நம்ம ராஜேந்திர ராஸ்கல் நடுரோட்ல என்னடா கலாட்டா? ஏய் என்ன தெரியல, நேமத்தாம்பளை ஹை ஸ்கூல் திருமண வாத்தியார். ஷட் அப். நான் கிளாஸ்மேட் மயில்சாமிடா. பயப்படுறா நடரா. ஏறா இறங்க. இறங்க. ஊர்ல இருந்து கிளம்பும் போதே எங்க அம்மா சொன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு போகாத, நாய் விடாத பாடு வடுவேன். சரியா இருக்கு. 10 வருஷம் கூட படிச்சவன் கொஞ்சம் கூட பரிதாபப்படாம அத்தனை போலீஸ்க்கு முன்னாடி ராஸ்கல் திட்டினில்ல. உன்னை நல்ல நிலைமையில சந்திச்சுனா அங்கேயே கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அசிங்கமா நடு ரோட்ல 4 பேரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. இதுவே வேற ஆளா இருந்தா என் கையோட வேகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன அடிச்சு நொறுக்கிருப்பியா? அடிடா அடிடா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை சந்திச்சதுக்கு எனக்கு இது வேணும், என்ன வேணும்? மயில்சாமி, இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கடமை உணர்வு இருக்கு. அதுக்கு நண்பன் எதிரின்ற பாரபட்சமே கிடையாது. சரி சரி உட்காரு. வேண்டாம், மறுபடியும் கை நீட்டுறதுக்குள்ள நான் போயிடுறேன். டேய், இப்ப பேசுறது எஸ்.ஐ. ராஜேந்திரன்ல, உன்னோட நண்பன். உட்காரு. ஒரே ஆளை 2 விதமா என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. சரி சரி உட்காரு. அரியமங்கலம் வெள்ளியங்கிரியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லடா சார். ஏன் இந்த குழப்பம்? இல்ல, இப்ப நீ ஃப்ரெண்டா இன்ஸ்பெக்டரானு புரியல. ஃப்ரெண்டா தான் பேசுறேன். அப்ப பேசு. அரியமங்கலம் வெள்ளியங்கிரி இருக்கானே, அவன் இந்த ஊரையே நடுங்க வச்ச ஒரு பயங்கரமான ரவுடி. நான் பதவிக்கு வந்த 3வது நாளே அவன் கொட்டத்தை அடக்கி ஒடுக்கி அவனை உள்ள தள்ளிட்டேன். அந்த நிமிஷத்திலிருந்து என் வெற்றி பயணம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. டேய் மயில்சாமி, சின்ன வயசுல எலும்பு தோலுமா மூக்க உறிஞ்சிக்கிட்டு உன் கூட பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தானே, அந்த ராஜேந்திரன் இல்ல. இப்ப நான் ஒரு மாபெரும் போலீஸ் ஆபீசர். என்கிட்ட மென்மையான உணர்வுகள், மனிதாபிமானம் எதுவுமே கிடையாது. குற்றவாளியை கண்டா கடிச்சு குதிர ஒரு சிங்கமாத்தான் இருக்கணும். இவ்வளவு பயங்கரமா மாறிட்டியா? போதுண்டா. ஆமா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா. தனியாவா இல்ல துணையா? துணையா? கல்யாணமா? அது என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. சத்தியமும் நீதியும் தான் என் மனைவி. அதுதான் எனக்கு துணைவி. கேவலம் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற அசிங்கத்தை இந்த சிங்கம் செய்யவே செய்யாது. அடேங்கப்பா, நீ ரொம்ப தான் மாறி போயிட்டடா. இப்ப சொல்லு, நீ ஏன் நடு ரோட்ல நின்னு கலாட்டா பண்ண? உன் டிபார்ட்மெண்ட பத்தி ஒரு பொம்பளை ரொம்ப கேவலமா பேசிட்டா. யாராவது? சொல்றேன். என் வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கேன். வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காலியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பொண்ணு பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா? போலீஸ் கண்டா பயமா. அது கூட பரவாயில்ல, இன்னொன்னு சொன்னாங்க, அது சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. என்ன சொன்னாங்க? நீ என்னடா புலி சிங்கம் குத்தவாளி கண்டா கடிச்சு குதறிடுவாங்க. ஆனா அந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா? இந்த ஊருக்கான இன்ஸ்பெக்டர் அவன் ஒரு பொட்டேன்ட்டாங்க. அது கூட பரவாயில்ல, இன்னும் ரொம்ப அசிங்கம். வேற என்ன சொன்னாங்க? வேணாம்பா வேணாம்பா, அந்த இன்ஸ்பெக்டரால என்னோட இதை கூட புடுங்க முடியாது. என் டிபார்ட்மெண்ட் கேவலமா பேசுறது யாரு? போலீஸ பொட்டன்னு சொன்னது யாரு? கேட்கிறது எஸ்.ஐ. ராஜேந்திரன். இந்த வீடுதான். இந்த வீடா? வாய்ப்படி வாய்ப்படி. நீதான் போலீஸ இதுக்கு சமாளம் சொன்னதா? நீதான் போலீஸ பொட்டன்னு சொன்னதா? ஒண்ணு டேய் டேய் டேய், ஒதுக்க வேண்டாம். விடு, நான் உதச்சாகணும். என்ன தடுக்காத. இந்த பொம்பளை நான் இப்பயே உதச்சாகணும். ஏய், அளவுக்கு மேல உணர்ச்சி வசப்படுறேன். வீட்டை காலி பண்ண சொன்னா போதும், அப்புறம் உதச்சிக்கலாம். அப்புறம் உதக்கலான்றியா? அப்புறம் எனக்கு டைம் கிடையாது. இப்ப என்ன உதச்சாகணும். ஏய், சொன்னா கேளுடா. போதைக்கு வீட்டை காலி பண்ண சொன்னா போதும்னு சொல்றேன். வீட்டை காலி பண்ண சொன்னா போதுன்றியா? அப்ப இன்னைக்கு இவ்வளவு போதுன்றியா? சரி. ஏ பொம்பளை, வாங்க. உதைக்க மாட்டேன், வா. உங்க எல்லாருக்கும் 24 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணல, உங்க எல்லாரும் வரிசையா நிக்க வச்சு உதப்பேன். போலீஸுக்கு பொட்டை டேய், இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இந்த பக்கத்துல இருக்காங்க, ஒரு வாங்க வாங்கிட்டு போயிடும். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். போலீஸுக்கு பயப்படாத தைரியசாலி யாராவது இருந்தா என் முன்னாடி வாங்க. அரியமங்கலம் போக்கிரி வெள்ளியங்கிரிய நார்நாரா கிழிச்ச வேண்டிய எஸ்.ஐ. ராஜேந்திரன். அரியமங்கலம் எங்க இருக்குதுங்க? இன்னும் 24 மணி நேரத்துல இந்த வீட்டை காலி பண்ண இந்த பொம்பளைகிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு, இவன் என் சிநேகிதன், பாலிய சிநேகிதன், இந்த எஸ்.ஐ. ராஜேந்திரோட சிநேகிதன். இவன் கிட்ட யாராவது வாலாட்டினீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையை கட்டிட்டு சும்மா இருக்காது. ஏற வேண்டியதா? போலீஸ்னா உங்களுக்கு பொட்டையா? ஏற வேண்டிய. என்ன மாமா இது? நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போகுது. எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நான் உள்ள என் துபாய் மச்சாங்கிட்ட லெட்டர் வந்து படிச்சிட்டு இருந்தேன். ஜீப் வந்த சத்தம் கேட்டாமா இருந்தது. உடனே வேணுமா அரைக்குறையா தெலுங்கு ஹிந்தியிலும் கம்பைன் பண்ணி நம்ம போலீஸ் ஆயா லோப்பல போயா. என்னடி ఇద్దరు దేకోజీ ఇನ್ನು 24 మణి నేరத்துல ఇల్లు గాలి చేసొల్లి మైల్సామి గలాడ చేస్తుంది. ఆ మైల్సామి చిన్న మనిషి కాదండి, పోలీస్ ఇన్స్పెక్టర్ గా బడా బడా దోస్త్. இவன் சொன்னது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதாம்மா? எனக்கும் புரியல. பட் போலீஸ் ஏதோ தகராறு பண்ணிருக்காங்கன்ற அளவுக்கு புரியுது. நான் மட்டும் இல்லாம போயிட்டேனே, இருந்திருந்தா அந்த மயில்சாமியும் எஸ்ஐயும் போட்டு பந்தாடி இருப்பேன். பந்து
ఏమండి నోరు మూసుకొని చుప్ రహో. முதல்ல இந்த பாஷையை கலந்து பேசினா தூக்குல போடுவாங்களான்னு போலீஸ்ல விசாரிக்கணும். క్యా బోల్తా? ரவி சாஸ்திரி போல்டா கவனரி ஞான் பின்னே நோக்கம். ஐயோ நான் ஏன் மலையாளத்துல பேசுறேன் தும் தெரி துச்சி சிவா. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பார்க்கணும். உள்ள இருக்க போங்க. ஏஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் ஹியர். ஆமா கரெக்ட், நான் தான் உதச்சேன். ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியான்றது பிரச்சனை இல்ல, குற்றவாளி குற்றம் செஞ்சிருக்கானதான் பிரச்சனை. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சத்தியத்தை நீதியை காப்பாற்றன்றதுக்காகத்தான் நான் காக்கி சட்டையை போட்டிருக்கேன். இதுக்கு தயவு தாட்சியமே கிடையாது. ஓகே உட்காரு. என்ன வேணும்? சார், நான் பேச போறது அதிக பிரசங்கித்தனமா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நோ, அதிக பிரசங்கித்தனத்தை என்னால மன்னிக்க முடியாது. இப்ப நீங்க போன்ல பேசினது உண்மையா இருந்தா நான் பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. போன்ல பேசுறேனா? ஆமா, சட்டத்தையும் நீதியையும் காப்பாத்துவேன்னு சொன்னீங்களே. எஸ் சொன்னேன், சொன்னது உண்மைதான். அரியமங்கலம் கேடி அடக்கினதே இந்த எஸ்ஐ ராஜேந்திரன் தான். அப்போ எனக்கு இங்க நீதி கிடைக்கும். உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இங்க நீதி கிடைக்கும். சார், நாங்க 9 வருஷமா குடுத்தனம் பண்ற வீட்டை திடீர்னு ஒரு ஆள் காலி பண்ண சொல்லி கலாட்டா பண்ணா அதுக்கு நீங்க உடந்தையா இருப்பீங்களா? யார் அந்த ஆள்? சார், என் பேர் சாரதா. நீங்களும் அந்த மயில்சாமியும் என் வீட்டுக்கு வந்து போட்ட சத்தத்துல பயந்து போய் எங்க அம்மாவுக்கு ஜுரமே வந்துடுச்சு. நீதான் அந்த திமிரு பிடிச்சவளா? பைசே சார், 9 வருஷமா வாடகை கொடுக்காம அந்த வீட்டுல குடிச்சு நடத்திட்டு என்கிட்ட வந்து நீதி கேக்குறியா? வாடகை கொடுக்கலையா? சார், இந்த மாசம் வரைக்கும் வாடகை அனுப்புறதுக்கு ரசீது என்கிட்ட இருக்கு. யார் சொன்னா? நான் தான் சார். மாசம் மாசம் நான் தான் மணி ஆர்டர் அனுப்புறேன். சத்தியமா சொல்றேன் சார், அந்த மயில்சாமி கவுண்டர் உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை நல்லா ஏமாத்திருக்காரு. நோ, அவன் என் ஃப்ரெண்ட். அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான் சார். இவன் தான் அந்த சாராய கடையில கலாட்டா பண்ணுவேன். I am very strict. I am very strict. ஆமா, வாடகை நீ கொடுத்தேன்னு சொல்றது உண்மையா? ஆமா சார், அதுக்கு ரசீது கூட இருக்கு. ரசீது இருக்கா? அந்த தைரியத்துல தான் போலீஸ புல்லு அது இது நான் என்ன சொன்ன பொட்டேன்னு சொன்னியா? ஐயோ சார், எதுக்கு சார் அப்படி எல்லாம் சொல்லணும்? உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது உங்களை அப்படி சொல்லுவாங்களா? வாடகை கொடுக்கலன்னா எங்களை அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைங்க. ஆனா கொடுத்துட்டோம்னு நிரூபிச்சுட்டா அந்த வீட்டுல எங்களை மறுபடியும் தங்க விடுவீங்களா சார்? அது வந்து வந்து நீங்க இல்லனா எங்களுக்கு வேற யாரு நீதி கொடுப்பாங்க சார்? அழுகாத, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. முதல்ல அந்த கண்ணை தொட தொட. சரி போ, உனக்கு நீதி கிடைக்கும். நிஜமா சொல்றீங்களா சார்? சொல்றது எஸ்ஐ ராஜேந்தர். போயிட்டு வா. தேங்க்யூ சார். நில்லு. சரி போ. சார்